போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆவடிக்குமார் அவர்களும், பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி அவர்களும், பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தின் ராமமூர்த்தி அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். குற்ற வழக்குகளை சந்திக்கும் அமைச்சர்களை அமைச்சரவையில் இருந்து நீக்கும் பொறுப்பு மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் பிரதமருக்கே இருக்கு, மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர்களுக்கே இருக்கு. இந்த அமைச்சர்களை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் இந்த நீதிமன்றத்துக்கு இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்குது. குற்ற பின்னணி உடையவர்கள் அரசியல் களத்திலையும் அதிகார பீடங்கள்லையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தி பல பேர் பல நாட்களாக பேசிக்கிட்டே வர்றாங்க. குற்றப்பின்னணி கொண்டவர்கள் அமைச்சர்கள் பொறுப்புல இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த மாதிரியான மனிதர்களுக்கு இந்த தீர்ப்பால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத முதல்ல பேசலாம். இந்த தீர்ப்பால பலன் இருக்குமா? அரசியல்ல குற்றவாளிகளுடைய ஆதிக்கம் குறைவதற்கு இந்த தீர்ப்பால பலன் கிடைக்குமா அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். அதன் பிறகு நம்ம விரிவாக பேசலாம். ஆவடிக்குமார். அதாவது ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள் தான் அமைச்சராகிறாங்க. அந்த நிலையில் அதில் மாற்றம் வராத வரைக்கும் அமைச்சரவையில் மட்டும் அவங்க இடம்பெற முடியாத செய்கிற சூழ்நிலை நிச்சயமா இல்லைன்றதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பா பார்க்கணும். ரெண்டாவது, அவங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலேயே அவங்க தெளிவா சொல்றாங்க, இது பிரதமருக்குரிய அவருக்கு தந்திருக்கின்ற அதிகாரம், அதே மாதிரி முதலமைச்சர்களுக்கு தந்திருக்கின்ற அதிகாரம். அந்த அமைச்சரவையில் யார் இருக்கணும், அவங்க எந்த துறையை வகிக்கணும், அவங்கள எப்படி பயன்படுத்தணும்ன்றதெல்லாம் அவங்களுடைய முடிவு. அதுல தலையிட முடியாதுன்றது அதனுடைய சாராம்சம். இது ஏற்கனவே நம்முடைய அரசியல் சட்டம் தந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா அவங்க தண்டனை பெற்றிருந்தால், 2 ஆண்டுகள் தண்டனை பெற்றிருந்தால் அவங்க நாடாளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்துக்கோ போட்டியிட முடியாது. அது ஏற்கனவே இந்த குற்ற பின்னணி உள்ளவர்கள் யார் என்பதுதான் கேள்வி. ஒரு சிலர் உண்மையான குற்றவாளிகள் இருக்கிறார்கள், ஒரு சிலர் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. அதனால அது தீர்ப்பு வர வரைக்கும் அது அந்த ஒரு முடிவுக்கு வர முடியாத நிலையில தீர்ப்பால பெரிய விளைவுகள் எதுவும் நிச்சயமா இல்ல. இது ஒரு அதாவது இருக்கிற அதிகாரத்தை உறுதிப்படுத்தி இனிமேல் பட்டு அவங்களை நீக்க முடியாதுன்றதை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கு. அதாவது இந்த உச்ச நீதிமன்றம் இருக்கக்கூடிய சட்ட வரம்புகளுக்குள்ள என்ன தன்னுடைய நிலை அப்படிங்கறத சொல்லியிருக்கு. நாங்கள் தலையிட முடியாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக கொடுத்திருக்காங்க. இதுல மாற்றம் கொண்டு வரதா இருந்தாலும் அதற்கான சக்தி நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றங்களுக்கும் மட்டும்தான் உண்டு. அது இருக்கிற பொசிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதனால இந்த ஊழலுக்கு எதிராக போராடுபவர்கள் ரொம்ப வருத்தம் அடைய வேண்டாம். இவர்கள் போராட வேண்டிய இடம் நீதிமன்றம் அல்ல அப்படிங்கறத இன்னைக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. போய் வேற இடத்துல போராடுங்க. ராமமூர்த்தி. இல்ல, லீலா தாமஸுடைய வழக்கிற்கும் இதற்கும் வேறுபாடு உண்டு. லீலா தாமஸுடைய வழக்கில் என்னன்னா, தண்டனை பெற்றவர்களுடைய பதவி உடனடியாக பறிக்கப்பட வேண்டும். அதுதான் அது நடந்துட்டு இருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு தாக்கல் பண்ணவரிடம் 2005. 2005 அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்போ அந்த குற்றம் சாட்டப்பட்டு இது இருந்தா லாலு பிரசாத் அந்த மாதிரி சில பேரெல்லாம் சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எந்த வருஷத்துல தாக்கல் செய்யப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி, என்றைக்கு விசாரணை நடந்தாலும் சரி, என்றைக்கு தீர்ப்பு வந்தாலும் சரி, அப்ப இருக்கக்கூடிய அமைச்சரவைக்கும் பொருந்தக்கூடிய வழக்காகத்தான் அது இருக்கு. இன்றைக்கு இருக்கிற அமைச்சரவைக்கு பொருந்தக்கூடிய வழக்காகத்தான் இருக்கிறது. ஆனால் பல சமயங்களில் என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, இது சம்பந்தப்பட்ட பிரதம மந்திரியோ அல்லது முதல் மந்திரியோ தான் அவர்கள் கையில தான் அந்த முடிவு இருக்குங்கிறது தான் திரும்பவும் தெளிவுபடுத்திட்டு இருக்குது. அது அரசியல் சாசனமும் அப்படித்தான் சொல்றது. பிளஷர் ஆஃப் தி தீர்ப்புல வேற ஒன்றும் சிக்னிபிகன்ஸ் இல்ல. என்னைய பொறுத்தளவுல இந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்முடைய அரசியல் சட்டம், இந்த தீர்ப்பு அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. எனவே பொதுமக்களுக்கு, வாக்காளர்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு விஷயத்தை சொல்லுது. நீங்க மனச்சாட்சியற்ற ஒருத்தரை தேர்ந்தெடுத்து விட்டு சட்டத்தின் துணை நாடி வராதீங்க. நீங்க ஆரம்பத்தில் தேர்ந்தெடுக்கும் போதே மனச்சாட்சி உள்ள நேர்மையான திறமையான ஆட்களை தேர்ந்தெடுங்க என்று மக்களிடம் இந்த தீர்ப்பு வலியுறுத்துது என்றுதான் நான் பார்க்கிறேன். எனவே இந்த போராட்டம் அவர் பத்ரி சேஷாத்ரி சொன்னது மாதிரி
நீதிமன்றத்தில் அல்லாமல் நீங்க மக்கள் மன்றத்தில் நடத்த வேண்டிய கடமையை மக்களுக்கு இந்த தீர்ப்பு உணர்த்தி இருக்கிறது என்கிற முறையில் இது முக்கியத்துவம் வாய்ந்தது என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்க அமைச்சரவையில குற்றப்பின்னணி உள்ள அமைச்சர்களை நீக்குவதற்கு ஒரு மறைமுகமான நிர்பந்தத்தை இந்த தீர்ப்பு கொடுக்குதுன்னு 4 பேருமே நினைக்கலையா? அந்த அதாவது குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அதிக அமைச்சர்களாக இருக்கிறது அதெல்லாம் மக்கள் இந்த எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருந்ததுன்னா ஜனநாயகத்தின் மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை சிதைந்து விடும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. அப்போ இது உங்களுடைய பொறுப்புக்கே விடுகிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க நீக்காட்டாலும் பரவாயில்லங்கிற துணியா அந்த தீர்ப்புல இருக்கு. அப்படி இல்ல. ஒரு விதத்துல உச்சநீதிமன்றம் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்திட்டு தன்னுடைய ஆசையாக அவங்க சொல்றது யார் கையில இன்றைக்கு அதிகாரம் இருக்கோ அவர்கள் செய்யட்டும் அப்படின்னு கொஞ்சம் சிந்தனை தூண்டி விடுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க கவனிச்சீங்கன்னா ஒரு பிரதமரோ ஒரு முதல்வரோ எந்த விதத்திலையும் நெருக்கடிக்கு ஆளாக்கப்படல. நீங்க செய்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப அவர்கள் எந்த விதத்துல நெருக்கடிக்கு ஆளாவார்கள்னா ஒரே ஒரு விதத்துலதான், இந்த செயலை நான் செய்யவில்லை என்றால் இன்னொரு முறை இந்த மக்களை பார்த்து எனக்கு வாக்களி என்று கேட்க முடியாத ஒரு நிலைக்கு நான் தள்ளப்படுவேன் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி மட்டும்தான் இங்க பாசிபிள். அந்த நெருக்கடியை மக்கள் மன்றத்துல தான் கொடுக்க முடியும். நீங்க உலகத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாடு முன்னேறி மேல போயிட்டு இருக்கிறப்ப எவ்வளவோ பிரச்சனைகள் அங்க இருக்கலாம். ஆனா அங்க ரொம்ப வலிமையாக மக்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சகிச்சுக்க மாட்டாங்க. எவ்வளவோ பெரிய நீங்க ஒரு பில் கிளின்டன் யுஎஸ் பிரசிடென்டா இருக்காரு. அவருடைய வாழ்க்கையில தனி வாழ்க்கையில ஒரு சர்க்கிள். ஆனா ஒட்டுமொத்தமா அவர் இம்பீச் பண்ற அளவுக்கு ஒரு நெருக்கடி அவர் மேல திணிக்கப்படுது. அதுல இருந்து அவர் வெளில வராருங்கிறதுலாம் வேற விஷயம். இங்க நம்ம அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை தான் நம்ம தொடர்ந்து செய்துட்டு இருக்கணும் வெளியிலிருந்து. அப்பதான் பிரதமராக இருப்பவருக்கும் முதல்வராக இருப்பவருக்கும் உள்ளூர ஒரு எண்ணம் இருக்கும், இந்த ஒரு நபரை காப்பாத்துறதுக்காகவா நம்மளுடைய ஆட்சியை பணையம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த ஆட்சியுடைய தலைவருக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆட்சியுடைய தலைவர்களே இப்ப உதாரணமா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஏற்கனவே அவங்க பேர்ல சார்ஜ் ஷீட் தண்டனையும் வந்தது. இந்த மாதிரி ஆட்சியினுடைய தலைவர்களாக இருக்கிறவர்களே அப்படி இருக்கிற போது அவர்களுக்கு எங்கிருந்து ஒரு தார்மீக ரீதியான நிர்பந்தத்தை நாம கொடுத்து விட முடியும்? இப்ப நீங்க இன்னைக்கு இது சொல்லி இருக்குது, நீங்க இதன் மேல அழுத்தம் இருக்கா, நீங்க 4 பேருமே அப்படி சொல்லேன்னு சொன்னீங்க. உண்மையே சொல்ல போனா உங்களுக்கு மனச்சாட்சி இருக்கிறதா, நேர்மையின் மீது உங்களுக்கு அக்கறை இருக்கிறதா என்று இந்தியா பிரதமரையும் சரி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களையும் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. தன்னுடைய இயலாமையை மட்டும் சொல்லல. அது நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இப்ப இருக்கு என்பதையும் அது வெளிப்படுத்தியிருக்கு. அதாவது இன்றைக்கு நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள் குற்றப்பின்னணி உள்ளவர்களாக அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களாக அவர்கள் மீது வழக்கு உள்ளவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சூழ்நிலையில் பிரதமர் இதுல அந்த வெற்றி பெற்றவர்களிலிருந்து தான் பிரதமர் உருவாகிறார். அப்படி இருக்க சொல்ல அவங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. இரண்டாவது, இப்போ இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவங்களே குற்றப்பின்னணி உள்ளவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும்போது அவர்களிடத்திலிருந்து இதுக்கு எதிரான ஒரு முடிவை எதிர்பார்ப்பது என்பது எப்படி? இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் 9 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுல 5 பேர் மேல குற்றப்பின்னணி உள்ளவர்கள், அதுல ஒருத்தர் மேல சீரியஸ் கிரைம் இருக்கு. ஆக 9 பேர்ல 5 பேர் ஏறத்தாழ அந்த 9 பேர்லயே இன்னைக்கு 56% குற்றப்பின்னணி உள்ளவர்கள் சதவீத கணக்கில் பார்த்தா வெற்றி பெற்றிருக்காங்க. இது நான் அவங்க குற்றம் செஞ்சாங்கன்னு சொல்ல வரல, அதை குறை சொல்ல வரல. ஆக இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை எல்லார் மேலும் வழக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல்வாதிகளும் அது தப்ப முடியாது. ஆக அந்த வழக்குகள் உண்மையானவையா, அவர்கள் குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு தண்டனை பெற்றிருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினரோ போட்டியிட முடியாது. அப்படி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் அவர்கள் உடனடியாக பதவியிலிருந்து விலக வேண்டிய நிலை இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு குற்றம் செய்தவர்கள் அந்த பொறுப்புகளுக்கு வர முடியாது என்பது இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் நமக்கு ஒரு பாதுகாப்பை தந்திருக்கிறது. நீங்க அந்த மாதிரி சொல்றீங்க, ஆனா பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறது தான் இன்றைக்கு நரேந்திர மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடியதுல ஒரு 13 பேர் 14 பேர் மேல சீரியஸான குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏடிஆர் சொல்லுது.
சீரியஸான எலெக்ஷன் வாட்ச் சொல்லுது, நேஷனல் எலெக்ஷன் வாட்ச் சொல்லுது. அப்போ என்ன பாதுகாப்பு இருக்கு? அவங்களுக்குள்ள இருந்துதான் நீங்க அமைச்சர்களே இந்த மாதிரி தான் இருக்காங்கன்னா அவருடைய விளக்கம் தெளிவா இருக்கு. அவருடைய விளக்கம் தெளிவாக பின்னணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குற்றச்சாட்டும் இருக்கு, நீதிமன்றங்கள்ல வழக்கு நடக்குது. அதோடைய முடிவு என்ன அப்படிங்கறது தெரியணும். ஏன்னா ஒரு விதத்துல அதற்கு முன்னால எது பேசினாலும் அது இயற்கை நீதிக்கு மாறானது. அது நியாயம் தானே. இப்போ அப்ப இந்த பிரச்சனைகள் எங்க இருந்து வருது? இந்த பிரச்சனைகள் எங்க இருந்து வருது? சிவில் சொசைட்டில இருந்து தான் இந்த பிரச்சனை வருது. இல்ல ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த கோரிக்கையை முன்னிறுத்துவது சிவில் சொசைட்டில இருந்து சில அமைப்புகள் முன்வைக்குது. தேர்தல் ஆணையம் இது போன்ற விஷயங்களுக்கு ஏற்கனவே முயற்சிகள் எடுக்குது. வேறு சில அமைப்புகளும் இதே ஏடிஆர் மாதிரியான அமைப்புகளும் இதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்காங்க. அப்ப அந்த அவங்க எல்லாம் இயற்கை நீதிக்கு எதிரானவர்கள் முடிவுக்கு போக முடியும். நீதி ஒன்னொன்று அதை தாண்டி அறம்ங்கிற நம்முடைய ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு சட்டம் என்ன வேணாலும் பண்ணட்டும், இவர் மேல கொஞ்சமாவது ஒரு குற்றத்தோடைய சாயல் இருந்தால் கூட நீதிமன்றம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இவர் எங்களுடைய தொகுதியில ஜெயிக்க கூடாது என்று மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதற்கு மேல அப்பீலே கிடையாது. ஆக நம்ம திரும்ப அங்கதான் போகணும், அந்த மக்கள்கிட்ட தான் போகணும். இங்க பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் டியூபியஸா இருக்கக்கூடிய அவர் உண்மையில செஞ்சாரா இல்லையான்னு தெரியாது. எங்க உனக்கு சாய்ஸ் இருக்கிறப்ப நல்ல ஆளை எடுத்துட்டு போயேன். சாய்ஸ் இருக்கிறப்ப பிரச்சனை எங்க வருதுன்னா, சில மாநிலங்கள்ல சில இடங்கள்ல நிக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு குற்ற பின்னணியும் அல்லது ஒரு சந்தேகப்படக்கூடிய மாதிரியான நபர்களாகவும் இருக்கும் பொழுது, சரியான சாய்ஸ் இல்லாம இருக்கும் பொழுது என்ன பண்றது, வேற வழி இல்லை அப்படின்னு ஒரு சினிக்கலாக மக்கள் யாரையோ ஒருத்தர் தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறோம். இதோடைய சொல்யூஷன் என்னுடைய ஒப்பீனியன்ல நீதிக்கும் நீதிமன்றங்களுக்கும் வழக்குகளுக்கும் போலீஸ்க்கும் போகிறத விட மக்கள் விழிப்போட இந்த மாதிரியான ஆட்கள் எனக்கு வேண்டாம், இவரை நான் தேர்ந்தெடுக்கவே மாட்டாது, எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தொடர்ந்து பாடம் போட்டுட்டே இருந்தாங்கன்னா நிச்சயமா இது மாறும். சோ நமக்கு அங்கதான் போராட்டம் இருக்கு. இது அடிப்படையில வேற விதமான தளத்துக்கு போகுது. ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன். அதாவது இன்றைக்கு மக்கள் விழிப்போடு இருக்காங்க, ஊடகங்கள் விழிப்போடு இருக்கு, பத்திரிகைகள் விழிப்போடு. யார் குற்றம் செய்தாலும் அவர்களை பற்றிய செய்திகள் மக்களை சென்று அடைந்து கொண்டிருக்கின்றன. உங்ககிட்ட இருந்து மாறுபடுறேன். இது யாரும் ஊடகங்களோ பொதுமக்களோ ஆர்வம் காட்டி இவங்க இந்த குற்றம் செய்தாங்கன்னு சொன்ன குற்றச்சாட்டுகள் இல்ல, அவங்க டிக்ளேர் பண்ண குற்றச்சாட்டுகளை வச்சுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை தாண்டி குற்றச்சாட்டுகள் வழக்கு அவர்கள் மீது இருக்கின்ற வழக்குகள் இருப்பதாலே அந்த அவர்கள் குற்றவாளிகள் நம்மளுடைய சட்டம் சொல்லல, நம்முடைய சமுதாயம் அதை நம்பல. அப்படிப்பட்ட பின்னணியில தான் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். எனவே மக்கள் அதை ஏற்கவில்லை என்பதுதான் அவருடைய வெற்றியினுடைய வெளிப்பாடு. அப்படி சொல்ல முடியுமாங்கிறது விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். அதை பற்றி விவாதிச்சா அது நீதிமன்றம் தான் சொல்ல முடியும், மக்கள் சொல்ல முடியாது. இந்த தீர்ப்புல நீங்க சொல்லிட்டே வரும்போது அவங்க இப்படி நீங்க கட்டாயம் விளக்கணும் அப்படின்னு சொல்லலைன்னா கூட ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க, ஒரு சிவில் சர்வீஸுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறவருக்கு மேல எஃப்ஐஆர் இருந்தா சார்ஜ் ஷீட் இருந்தா அவரை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கிறவரு நீங்க அப்படி இருக்க முடியுமா என்கிற கேள்வியை முன் வச்சிருக்கு. ஒரு ஆவடிக்குமார் சொன்ன அந்த ஏடிஆர் சொன்னதான் அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஏடிஆர்ல அவர் எங்களுக்கு 10 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 10 தான் இருக்காங்க, அதுல 10% குறைச்ச வேண்டாம். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, பளிச்சுன்னு தெரிகிற இந்த குற்றங்கள் செய்திருக்க கூடாது என்று தெரிகிற விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. நீங்க அதனாலதான் இது கான்சியஸுக்கு வர்றாங்க. நீங்க கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில டிஸ்கஷனுக்கு வரும்போது இந்த தீர்ப்பிலேயே கோட் பண்ணிருக்காங்க. அம்பேத்கர் என்ன சொல்றாரு, நீங்க நல்ல கான்ஸ்டிடியூஷன் வச்சிருந்தா கூட மோசமான நபர்களை அங்க தூக்கி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா கான்ஸ்டிடியூஷன் எப்படி ஒர்க் பண்ணும்? மோசமான கான்ஸ்டிடியூஷன் இருந்தா கூட ஆள்கிறவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அதை பண்ண முடியும் என்று சொல்லியிருக்கு. அப்ப நீங்க என்னன்னு சொன்னா, ஓரளவுக்கு நீங்க நம்முடைய டெமோக்ரஸி இது வளர்ந்து கொண்டே வரக்கூடிய ஒரு ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்துல மக்களை ஜனநாயகத்தை மேம்படுத்துவதற்கான போராட்டத்தில் ஈடுபடுவது என்பது அவசியம். தீர்மானிக்கிறது மக்கள் தீர்மானிக்கிறதுங்கிறது இன்னொரு விஷயம். ராமமூர்த்தி, எனக்கு சந்தேகம் இந்த பிரேயர் என்ன, அமைச்சர்களை நீக்கணும், குற்ற பின்னணி கொண்ட அமைச்சர்களை நீக்கணும். தீர்ப்பு என்ன சொல்லுது? பிரதமரும் முதலமைச்சரும் இதை முடிவு செய்யட்டும் அப்படின்னு சொல்லுது. அவங்களுக்கு நியமிச்சது யாரு?
பிரதமரையும் முதலமைச்சரையுமா? இல்ல, இந்த அமைச்சர்களை, குற்ற பின்னணி கொண்ட அமைச்சர்களை அமைச்சரவையில நியமிச்சது யாரு? சம்பந்தப்பட்ட பிரதம மந்திரியும் முதலமைச்சர் தான். அவங்கள்ட்டே திரும்ப நீங்க முடிவு பண்ணிக்கங்கன்னு விடுறதுன்னா அந்த பிரேயருக்கு என்ன அர்த்தம்? நீதிமன்றத்தை தேடி வந்ததுக்கு என்ன பொருள்? இல்ல நான் இதை வேற விதமாக பார்க்கின்றேன். கடந்த ஒரு 20-25 வருடங்களாக பார்த்தீங்கன்னா நம்முடைய நாடாளுமன்றமும் சரி, அரசாங்கமும் சரி, பல்வேறு சமயங்களில் என்னன்னா முடிவு எடுக்க வேண்டிய சமயத்தில் முடிவு எடுக்காமல் அந்த பிரச்சனையை அப்படியே ஆறப்போடுறது, ஊறப்போடுறதுங்கிற மாதிரியான இருக்கும்போது என்னன்னா, அதனால்தான் இந்த பொதுநல வழக்குகள் எல்லாம் நீதிமன்றத்தால் ஏற்கப்படுகின்றன. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் நம்முடைய அரசமைப்புல நீதிமன்றத்தினுடைய வேலை என்னன்னா, அவர்கள் முன்னாடி நிலுவையில் அதாவது தனிநபர்கள் தாக்கல் செய்கின்ற வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்றதுதான் அது. இந்த மாதிரி பொதுநல வழக்குகள் அப்படிங்கிற விஷயமே 80களின் பிற்பாடுகள்ல இது ஆரம்பிச்ச விஷயம். அதற்கான காரணமே என்னன்னா, நீங்க முதல் விஷயம் அரசாங்கம் முடிவெடுக்காம ஊற போடுது அப்படின்னு சொல்றீங்க. நாடாளுமன்றம் சரி, நீதிமன்றம் எந்த அளவுக்கு போகுது பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா, இன்னைக்கு போர்ட் ஆஃப் கிரிக்கெட் பிசிசிஐ ஒரு சொசைட்டி, தனி அதாவது அரசாங்கத்தை சார்ந்த ஒரு அமைப்பு அல்ல. ஆனா பிசிசிஐக்கு யார் சேர்மனா இருக்கணுங்கிற விஷயம் என்னன்னா, அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. ஆக இதெல்லாமே என்னன்னா அரசாங்கத்தினுடைய தொழில். இது இந்த விஷயத்தை அரசாங்கம் தான் தீர்மானிக்கணும். அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினுடைய தோல்வி, பாராளுமன்றத்தினுடைய தோல்வி அப்படிங்கறத நான் பாக்கிறேன். அவர் சொன்னதுல இருந்து வர்றது குற்ற பின்னணி உள்ள வழக்குகளை சந்திக்கின்ற அரசியல்வாதிகளுடைய வழக்குகள் விரைவில் ஓராண்டுக்குள் விசாரித்து முடிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சில நாட்களுக்கு முன்னால், சில வாரங்களுக்கு முன்னால பிரதமர் நரேந்திர மோடி சொல்லும் போது உடனடியாக அடுத்த சில நாட்கள்ல உச்சநீதிமன்றத்திலிருந்து பதில் வந்தது. இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. சோ இங்க அவர் ஸ்ட்ரெயிட்டான பொசிஷன் எடுக்கிறாரு. நீதிமன்றம் வேற லைன் சொல்லுது. இப்ப நீதிமன்றம் அதே மாதிரி ஒரு விஷயத்தை டிசைட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை நீங்களே பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி திரும்ப இங்க அனுப்புது. ஒரு பக்கம் ஒருவர் தள்ளி விட்டு விளையாடுறாங்களா? அந்த நேரத்துல நீதிமன்றம் அப்படி சொன்னதற்கு இந்த கலீஜியம் அமைப்பை மாத்திட்டு இந்த எப்படி நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற அமைப்புல அது காரணமா, அல்லது வேற இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு ஏதோ அவர் கொஞ்சம் ஆட்சியின் மேல ஒரு சில கோபங்களை அவர் இந்த மாதிரியாக வெளிப்படுத்தியிருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா உண்மையில உச்சநீதிமன்றம் இதை எடுத்திருக்கணும் டக்குன்னு கையில. இவங்களே ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றம் ஒண்ணு பண்றதுக்கு பிரதமரே கேட்கிறாரு. உடனே எதை வச்சிருவோம், என்னங்க கொஞ்சம் செலவு பண்ணுங்க, ஒரு தனி நீதிமன்றத்தை அமைத்து கிடுகிடுன்னு இந்த வழக்கு எல்லாத்தையும் தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஏனோ அந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க தவற விட்டுட்டாங்க. இல்ல நான் இந்த விஷயத்தை வேற மாதிரி பாக்குறேன். நீங்க அதை ஏதோ பிரதமர் ஒரு பிரதமரா வர்றதுக்கு முன்னால மே மாசம் 5ஆம் தேதி பேசின பேச்சு அகமதாபாத்ல, ஓராண்டுக்குள் நான் எல்லாத்தையும் கொடுத்து உச்ச நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்வேன்னு சொல்லியிருந்தாரு. பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் பேசினார். பட் ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு இந்த நாட்டினுடைய பிரஜையா இருந்து பாருங்களேன். நீங்க என்கவுண்டர் வழக்குல சார்ஜ் ஷீட் செய்யப்பட்டவங்க சிறையில இருந்து வந்த 10வது நாள்ல சிங்காலும் அஜய் சூடசாமாவும் அவங்க பிரதான பொறுப்புகளுக்கு போறாங்க. அந்த கட்சியினுடைய தலைவர் சார்ஜ் ஷீட் செய்யப்பட்ட பின்னணியில் அது தலைமை பொறுப்புக்கு உயர்த்தப்படுகிறார் என்று வருகிற போது, நீங்க அதே போல இந்த காலம் தான் நீங்க ரேப் சம்பந்தமான கேஸ் சம்பந்தமா இந்தியா முழுவதும் ஒரு பெரிய அவேர்னஸ் வர்ற போது, நீங்க நிகழ்ச்சந்த் மேக்வால் அமைச்சராக மாற்றப்படுகிறார். நீங்க கடந்த காலம் என்பது எப்படி இருந்ததுன்னா, ஒருவேளை நீங்க நம்ம அரியலூர் ரயில் விபத்து நடந்த உடனே ராஜினாமா நடந்தது. பட் இப்ப யாரும் அதை பண்றது கிடையாது. நீங்க முந்திரா வழக்கு வந்த உடனே கிருஷ்ணமாச்சாரிக்கு அதுல எந்த விதமான பொறுப்பும் இருக்கிறதாக எந்த காலத்திலையும் சொல்லப்படல. ஆனா 1.5 காலுக்கு அவங்க சொன்னாங்கன்னா 1.5க்கு இவர் ரிசைன்மெண்ட் வந்துட்டார். பட் அந்த மாதிரியான ஒரு மாரலி ஹை பொசிஷன்ல இருக்கக்கூடிய நபர்களாக இன்றைய அரசியல்வாதிகள் இல்லை என்பது ஒரு சீரியஸான ப்ராப்ளம். அப்படி இருக்க முடியாதுங்கிறத நீதிமன்ற வார்த்தைகள் சொல்லுது, நீதிமன்ற தீர்ப்பினுடைய வார்த்தைகள் சொல்லுது. அரசமைப்பு சட்டத்தின் காவலராக இருக்கும் நீங்கள் இது குறித்து முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, அது என்ன சொன்னாலும் சொல்லாட்டாலும் அது என்ன மீன் பண்ணுதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம பேசலாம், ஒரு இடைவெளிக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பலவேறு எதிர்த்து பேசிட்டு
நாட்டுல வழி